உங்க பேர் என்னங்க? சாரதா. எப்ப கொடுப்பீங்க? டிசம்பர் 27. டிசம்பர்? இது ஜனவரி மாசங்க. எனக்கு பொங்கலுக்கு Dress வேணும். பாஸ், அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க. மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா you will have to wait. Otherwise take it back. Thank you. கடைக்கு முதலாளி, அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். மேடம், உங்க துணியை நான் தச்சு கொடுக்குறேன். உங்க கடை எங்க இருக்கு? அதான் என் கடை. ஏயா, அதுவா உங்க கடை? ஆமாங்க. ஏயா, அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா? நான் இது வரைக்கும் புது துணியை தச்சது இல்லைங்க. என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க. துணி வீணா போயிடுச்சுன்னா எங்களுக்கு காசு தருவியா? பழைய மிஷின் ஆச்சுன்னு பாக்குறீங்களா? பழைய பேனாவுல புது கருத்து எழுதுறது இல்லையா? பேசுறதெல்லாம் வக்கனையா தான் பேசுற, ஆனா துணி தர முடியாது. வாங்கடி போலாம். எங்கடி தச்சு இந்த Dress? இந்த Dress ஃபேண்டாஸ்டிக். குயின்ஸ்லியா? நோ. பிக்ஸ்லியா? நோ. கிரீன்லாண்ட்லியா? நோ. எங்க தாண்டி தச்ச? நான் யார்கிட்ட தச்சேன்னு சொன்னா நீங்க எல்லாம் அவர்கிட்டயே Dress தச்சுக்குவீங்களா? சரி சரி சொல்லு. நீங்க எல்லாம் யாரை நெக்லெக்ட் பண்ணீங்களோ அவரே தான் இந்த Dress தச்சார். என்னடி சொல்ற? இது பாருங்க, ஒரு மனுஷனோட திறமை அவன் இருக்கிற இடத்தை பொறுத்தது இல்ல, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. பழைய பேனாவில தான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும். வாங்க. என்னடி இது பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க? வாங்க. வணக்கங்க. வணக்கம். இவர்தான். இவரா தச்சாரு? நம்ப முடியல, இவரா தச்சாரு? போய் சொல்லாம சொல்லு, இந்த Dress இவரா தச்சாரு. இது பாருங்க, நீங்க தான் இந்த Dress தச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த Dress தச்சது போக மிச்சம் பீசஸ்லாம் இருக்குமே, கட்டிங்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா? அது வந்துங்க. என்ன பண்ணிட்டீங்க? பரவாயில்ல, காமிங்க. இப்போ அது நம்பிக்கை வந்ததா? ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுங்க. இது சல்வார் கமீஸ், குண்டுக்கு சுடிதார் வேணுமா? இது மிடி, இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். அண்ணே, கொஞ்சம் கால எடுங்க. இது எனக்கு சோறு போடுற தெய்வம். உனக்கு சோறு போட தாண்டா வந்திருக்கேன். முதல்ல இந்த செருப்பை தச்சு கொடு. இது செருப்பு தைக்கிற மிஷின் இல்ல, துணி தைக்கிற மிஷின். மிஷின்னா எல்லாத்தையும் தாண்டா தைக்கணும். தைக்காத மிஷின் ஏன்டா வச்சிருக்க? என்ன அக்கிரமமா இருக்கு? நீ என்னடி வக்காலத்து வாங்குற? அப்படின்னு தான் வச்சுக்க. எடுறா கைய. எடுக்கலன்னா
ஐயோ டாக்ஸி. இந்த தட்டு முட்டு சாமானுக்கு குறைச்சே இல்ல. வாடகைக்கு அலைஞ்சு அலைஞ்சு கால் தேஞ்சு போச்சு. வேண்டாயா, இதாக்குறோம் ஐயா. ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. எத்தனை நாளைக்குமா கருணை காட்டுறது? இந்த வந்துட்டாரே. மருது மருது என்ன பாச்சு? அண்ணே என்னடாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க என்ன பிரச்சனை? 6 மாசமாச்சு வீட்டு வாடகை கொடுத்து அடுப்பு மட்டும் எரியுது. ஐயா இன்னைக்கு கொடுத்துடலாம்னு தான் நினைச்சேன். நீ நினைப்பையா, ஆனா உன்னால கொடுக்க முடியாது. மழை பெஞ்சா கொலை நிறையல, பனி பெஞ்சுதான் கொலை நிறைய போதா. ஆனா போயா, அவன மாதிரி பைத்தியக்காரன் இல்ல. நானா இனிமே இந்த வீடுதான் உங்க வீடு. இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இது என் சொந்த வீடு. எங்களால உங்களுக்கு எதுக்குங்க தொல்லை? எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்லையே. நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா இழந்தவ. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா, அவரும் திருச்சியில இருக்காரு. நீங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு துணை மாதிரி இருக்கும். We will never forget this help. என்னமோ அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாளேனா, கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா. ஆமாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிடும். உங்க கடமை முடிஞ்சிட்டா போதுமா? உங்க அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கே, அது முடிய வேண்டாமா? ஒரு ஊசி உடைஞ்சு போனாலே மாத்து ஊசி வாங்குறதுக்கே வழி இல்லாதவன் இன்னைக்கு என் மிஷினை வர உடைச்சிட்டாங்க. என் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல. மிஷின் உடைஞ்சு போனா பரவாயில்லைங்க, உங்க மனசு தான் உடையக்கூடாது. மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடுகாக்கலாம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன ஹரியானா பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏங்க உங்களை அப்படி திடீர்னு மாத்துனாங்க? அவங்கள மாத்தல, நானா தான் வேற பிரான்ச்சுக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறேன். ஏங்க? எனக்கு ஒரு கிறுக்கு சித்தப்பா இருக்காரே, அவர் என்ன கேட்காம செப்டம்பர் 15ஆம் தேதி என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாரு. நான் மட்டும் இந்த ஊர்லயே இருந்தா பந்தல யாராவது பிடிச்சு எனக்கு தாலி கட்ட வச்சிருவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்க தான் ஓடி போறேன். கொஞ்சம் வயசான ஆள் இல்ல, அவ்வளவு தூரம் ஹரியானா வரைக்கும் வந்து தொந்தரவு பண்ண முடியுமா? எப்படி? ஏன் அவருக்கு பயந்துட்டு அவ்வளவு தூரம் போறீங்க? உங்களுக்கு பிடிச்சவரா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருக்க வேண்டியதுதானே? எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? என்ன கட்டிக்க போறவருக்கு என்ன பிடிக்க வேண்டாமா? உங்களை கூட யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? நான் என்ன அழகுல தேவதையா இல்ல அந்தஸ்துல கோடீஸ்வரியா? இருக்கிறது ஒரே ஒரு வீடு, எப்ப பார்த்தாலும் உளறி கொட்டிட்டு இருக்கிற ஒரு சித்தப்பா. இந்த காலத்துல புருஷனை விட்டாலும் விடுவாங்க, உத்தியோகத்தை விட மாட்டாங்க. நான் மாப்பிள்ளை போற ஒவ்வொரு ஊருக்கும் அவரையும் இழுத்துட்டு போக முடியுமா என்ன? அப்படின்னா எப்பவுமே உங்க கூட இருக்க சம்மதிக்கிற ஆள் கிடைச்சா நீங்க அவரை ஏத்துக்குறீங்களா? Why not? ஏன் ஏத்துக்க மாட்டேன்? எனக்காக அப்படி ஒரு தியாகம்ன்ற ஒருத்தர் கிடைச்சா நிச்சயமா நான் கொடுத்து வச்சுவேன். ஆமா, எனக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பார் நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடைப்பார். கிடைச்சா பிள்ளையா இருக்கும் போது தேங்காய் உடைச்சு அம்மனுக்கு ஏன் கையாலேயே திருக்கல்யாணம் பண்ணி வைப்பேன். விநாயகா, எனக்கு இப்படி ஒரு நினைப்பு ஏற்படலாமா கூடாதான்னு எனக்கே தெரியல. தயங்கி தவிக்கிற மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடு. நான் எழுதி அனுப்புற லெட்டரை படிச்சுட்டு இப்படி உனக்கு ஒரு ஆசை வரலாமான்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் என் உசுரே போயிடும். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் சொல்ல தோணலப்பா. நான் எப்போ அவங்க கூடவே இருக்கணும். இதை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தோணல. அவ்வளவுதான். ஐயோ, லெட்டர் படிக்கலையோ? இப்பதான் பிரிக்கிறாங்க.
என்னங்க இந்த லெட்டர் யாருக்கு எழுதிருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், யாருக்கு எழுதிருக்கீங்க? இந்த லெட்டர் நீங்க தானே எழுதுனீங்க. ஆனா யாருக்குன்னு பேர் போடவே இல்லையே. மதிப்புக்குரிய உங்களுக்கு நீங்க வாங்க போங்கன்னு மரியாதை அமக்கலப்படுதே. உங்க மனசுல இடம் பிடிச்ச பொண்ணு யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை என்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா நான் ஒரு மனுஷி. என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து நான் அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன், மரியாதை இல்ல. பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன், பக்தி இல்ல. நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாத்தான் நினைக்க வைக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. 2 வார்த்தை அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. உங்களால முடியாது, சரி அட்லீஸ்ட் சாரதான்னாவது கூப்பிடுங்க. டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா? ஐயோ, நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அதாமா, நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, கூப்பிடவும் முடியாது. மேடம் வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உங்க பேரு நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது. அப்புறம் உங்க கார்மெண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகுதாமே. குட், வெரி குட். இந்த கண்ணாடியில உங்களை பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. இது அழகுக்காக போடுற கண்ணாடி இல்ல. சில பேர் கொடுக்கிற அதிர்ச்சியில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது, அந்த பாதிப்புக்காக போட வேண்டியதா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அம்மா, வர ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி கல்யாணம். நீங்க அவசியம் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். பரவாயில்லையே, ரொம்ப பழகினவங்களே கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்து போயிடுறாங்க. நீங்க புதுசா வந்திருக்கிற என்ன வந்து நடத்தி வைக்க சொல்றீங்களே. சார மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னெட் கூப்பிட்டாலும் சரியா இருக்கும். சார் யார் தெரியும்ல? என்னமா அப்படி கேட்டீங்க? சார் நம்ம பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அப்படியா? ஆனா மருத் ரெடிமேட் சென்டரோட அக்கவுண்ட் எல்லாம் தியாகிங்கிற பேர்ல இருக்கு. ஏன் சார் உங்க பேரை மாத்திட்டீங்களா? அது என் பேர் இல்ல மேடம், தியாகியாங்கிறது என்னோட மாமனார் பேர். அவரோட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நாம பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அவங்க கேட்கறத வரதுச்சு நான் கொடுக்கணும். என்னோட துரதிர்ஷ்டம் என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த அவசரத்திலையும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் உங்களை நேருக்கு நேரா பார்த்தும் உங்களோட பேச முடியாம போச்சு. உங்க தங்கச்சியாவது நல்லா இருக்காங்களா? இருக்கணும்னு தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என் தங்கச்சி புருஷன் 25,000 ரூபாய்க்கு யாரோ ஒரு மார்வாடிக்கு செக் கொடுத்திருக்காரு. அவர் அக்கவுண்ட்ல பணம் இல்ல, அதை திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு. அந்த செக்கை திருப்பி அனுப்பிச்சா என் தங்கச்சி புருஷன் மேல அந்த மார்வாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் உள்ள வர சொல்லுங்க. ஏன் சார் அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்களா? இல்லைங்க மேடம், அவர் ஃபாதர் அக்கவுண்ட்லயே லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. ஒரு செக் கொடுத்தாருன்னா பையன் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓ எஸ், அப்படி செய்யலாமே. அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார் மேடம். தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு நினைக்கிறவர். நீங்க போங்க சார், நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே மேம். அப்ப என்ன செய்யலாம்? அந்த செக்கை ரிட்டர்ன் ஆகாம ஹானர் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது புரட்டி அந்த பணத்தை அவர் அக்கவுண்ட்ல கட்டிடுறேன். ஓகே, அப்ப உங்க விருப்பப்படியே செக் ஆனர் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம், நான் வரேன். மிஸ்டர் கிரேட். என் பேரு கிரேட் இல்ல, மருது.
மறக்கல. உங்க குழந்தைக்கு என் பேரை வச்சுட்டு அவளை பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கீங்களே, உங்களை நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? தங்கச்சியை தள்ளி விட்டா போதும்னு நினைக்கிற அண்ணங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு வித்தியாசமான அண்ணன். அவ மேல இருக்கிற பாசத்தை மறக்காம அவ புருஷன் பட்ட கடனையும் உங்க தலைமையில தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களே. யூர் a great man. உங்களை நான் வேற எப்படி கூப்பிடுறது? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளை பொழுது உங்களுக்கு நல்லதா விடியட்டும். நன்றி, நான் வரேன். இந்த பாரு, எதிர்த்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க, போய் விளையாடு, ஓடு. சட்டப்படி தப்பு. எது? ஒரு மாமியார் வரும்போது மருமக பார்க்காத மாதிரி ஆட்டோல போறது. நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிறீங்க, எனக்கு தெரியுது. சித்தப்பா நீங்க போங்க. என்ன ஞாபகம் இருக்கா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என் மகனை பாக்கணும்னு வந்தேன். மருமக எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கா. ஆமா, நீ எங்க? எங்க வீடு இங்கதான் இருக்கு. வாங்களேன், வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? உங்க பேத்திதான். அவ ஸ்கூலுக்கு போற நேரம், தூங்குற நேரம் தவிர பாக்கி நேரம்லாம் இங்கதான் இருப்பா. ஏய் குட்டி, யார் வந்திருக்காங்க பாரு, உங்க பாட்டி. ஐயா, என் பாட்டி இல்ல, இது பிச்சைக்கார கேள்வி. ஏய், அப்படிலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா தான் சொன்னாங்க. சும்மா சும்மா பணம் கேக்குறாங்க, அதனாலதான் கோபம். எங்க அப்பாவை பணம் கேட்டு தொந்தரவு பண்றாங்கன்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க. அதனாலதான் அது வரும்போதெல்லாம் எங்க அம்மா உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு பூட்டி சாவிய ஜன்னல் வழியா கிட்ட கொடுத்துருவாங்க. என்னம்மா இது அக்கிரமா இருக்கு? என் பொண்ணு மட்டும் சரியா இருந்திருந்தா என் பிள்ளைக்கும் எனக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுமா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் பிள்ளையோட பொழப்புக்கு விளக்கேத்தி வச்சவனி என் குறைய உங்ககிட்ட சொல்றமா. தன்னோட தங்கச்சி மேல உயிரையே வச்சிருந்தா என் புள்ள. உலகத்துல எந்த தங்கச்சிக்கும் கிடைக்காத வாழ்க்கை தன்னோட தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு என் மகன் ஆசைப்பட்டான். தேடாத இடம் எல்லாம் தேடி கற்பக வெற்றி மாட்டும் ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சா. அன்னைக்கு கார்த்திகை தீபம் விளக்கேத்திட்டு இருந்த என் மக பாவாடையில தீ பிடிச்சிருச்சு. அத சுலபமா அணைச்சிட்டேன். ஆனா என்னடி சொல்ற? ஆமாமா, அண்ணன் இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்த சொல்லுங்க. நான் காலேஜ்ல படிக்கும்போது ஒருத்தர் விரும்பிட்டேன். அவ யார விரும்பிட்டேன்னு சொன்னாலும் அவங்கிட்டயே கெட்டு போயிட்டான்னு பிறகுதாமா தெரிய வந்துச்சு. என்னடா உங்க மக விளையாடுறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டு. சும்மா நிறுத்துறா. நான் என்ன முடியாது நான் சொல்றேன். ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு வேலை இருக்கு, உன்னால கொடுக்க முடியுமா? என்னடா பெரிய வேலை? எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான்டா முக்கியம். சொல்றா. அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன். சொல்லுங்க. முதல் முடிச்சுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம். ரெண்டாவது முடிச்சுக்கு 100 பவுன் நகை. மூணாவது முடிச்சுக்கு நீ உழைச்சு சமாளிச்சு வச்சிருக்கியே கடை, அத உன்னால கொடுக்க முடியுமா? சொல்லு. பிரமாதம் தம்பி. பெரியவங்க 3 முடிச்சோட நிறுத்திட்டாங்க. 4வது முடிச்சு வச்சிருந்தா உன்னையே கேட்டிருப்பா. ஏண்டி பணத்தை கேட்ட, நகையை கேட்ட, சரி கடைசியா அந்த தம்பி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கடையும் கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கொள்ளக்காரீங்க. சும்மா நிறுத்தியா? அதே கடையில இவன் வேலை செய்யட்டும், நான் வேணா சம்பளம் போட்டு தரேன். சம்பளம் நீயா? உங்க பையனை ரெடியா இருக்க சொல்லுங்க. என்னடா சம்பாரிச்ச காசை எல்லாம் தங்கச்சி கல்யாணத்துல விட்டுட்டோமேன்னு பாக்குறீங்களா? விட்ட இடத்துல இருந்தே எடுத்துருவான், கவலைப்படாதீங்க. ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆண்டவனே எதிர்த்தாலும் என் பொண்ணு உங்களுக்கு தான். நீங்க தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை. தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டோம்னு என் பிள்ளையோட விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா என் மருமக. அவனை விட்டு போறதுக்கு நான் ஏமா ஒரு காரணமா இருக்கணும்? அதனாலதாமா மகளோட இருக்க மனசு இல்ல, மகனோட வாழறதுக்கும் வழி இல்ல.
என் தம்பி வீட்டுல இருந்துட்டு இருக்கேன். என் புள்ளைய பாக்கணும்னு எனக்கு தோணும் போதெல்லாம் எட்ட நின்னு பாத்துட்டு கண்ணை கசக்கிட்டு போயிடுவேன். நீங்க இப்படி எட்ட நின்னு பாத்துட்டு போறதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தாயாச்சே, அவன் மனசு கேக்குமாமா. மாசம் ஒரு தடவை வருவா, என்ன பாத்துட்டு செலவுக்கு காசு கொடுத்துட்டு நீயாவது சந்தோஷமா இருமான்னு சொல்லிட்டு போவான். என் சந்தோஷம் எல்லாம் அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும், அவன் மடியில உசுர விடணும்னு தான். அது எங்க நடக்க போகுது? அவன் கொள்ளை வைக்கிற கொடுப்பனையாவது இருக்குமோ இல்லையோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்ப நான் கிளம்புறேம்மா. என் பிள்ளைய பாக்கலங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என் குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிற சந்தோஷத்தோட நான் போறேம்மா. வரேம்மா. சரி. எனக்கு ஒரு நிமிஷம். இப்போ ஆட்டோல போறாங்களே அவங்க யாரு? என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல, என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்க, அக்கறையா ஆட்டோல அனுப்பிச்சு வச்சீங்க. ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோன்னு கேட்டேன். ஐயோ, ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க? வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆமா, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா? அவசரம் ஒண்ணு இல்ல, நிறைய டைம் கொடுக்கறேன், நிதானமா யோசிச்சு சொல்லுங்க போதும். வரட்டுமா? உள்ளதான் இருக்கேன். ஏய் சாரதா, திருட்டு முண்டை, தெருவுல என்னடி விளையாட்டு வேண்டி கிடக்கு? ஏமா அழுகுற? அம்மா அடிச்சாங்க. ஏன்? எதுக்கு? தெரியலப்பா. அடம் பிடிச்சியா? இல்லப்பா. தெருவுல போய் விளையாண்டியா? இல்லப்பா. அப்புறம் எதுக்காக அடிச்சா? எனக்கு தெரியலப்பா. சரி சரி சரி, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா, கண்ணை தொடச்சுக்கிறியா? ராத்திரி இந்த ரெட்டக்கண்ணை வரான்ல, அவங்கிட்ட அம்மாவை பிடிச்சு கொடுத்துருவான். அப்பா, என் பேரை மாத்துங்கப்பா. ஏமா எதுக்கு? அது வந்து அம்மா என்ன சாரதா திட்டு முண்டன்னு சொல்றாங்கப்பா. அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட பத்தி வச்சிட்டியா? எதுக்காக குழந்தைய திருட்டு முண்டன்னு திட்டின? ஓஹோ, குழந்தைய அடிச்சதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல, அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ? அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியம். வெறும் பிரியம் தானா இல்ல வேற ஏதாவது மயக்கமா? கேட்டுட்டே இருக்கல, வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியதுதானே? உன்னோட அர்த்தமில்லாத கேள்விக்கு என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எதையா அர்த்தமில்லாத கேள்வி? எதிர்த்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவளாட்டம் ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லைன்னு அர்த்தம், இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம், நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். நான் பொறுக்க போயிருந்தேனா? பொழுது விடியட்டையா, பொறுக்கிறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன்.